ஆத்ம நமஸ்காரம். ஸ்ரீ லட்சுமி சாய் தன்வந்திரி கிளினிக்ல இருந்து டாக்டர் சிந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கர்க்கடக கன்னி அப்படின்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மாசங்கள்ல வரக்கூடிய மூன்சூன் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய துரோகங்கள், அசுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, டிசீஸ். இந்த டிசீஸை நம்ம கம்ப்ளீட்டா நம்மளுக்கு தவிர்க்க முடியாது. சீசனபிள் டிசீஸும் வரும் நம்மளுக்கு. ஸோ இதுக்காக நம்ம ஆயுர்வேதத்துல நம்மளுக்கு கர்க்கட கன்னி அப்படின்னு இருக்கு. இதுல ஆட் பண்ணக்கூடிய ஔஷதங்கள், பியூரிட்டி, இது ஔஷதம். இது எதுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இம்யூனிட்டி பவர் கூடுறதுக்காகவும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுக்காகவும், சோர்வுகளை நீங்கிறதுக்காகவும் நம்ம இதை பயன்படுத்துறோம். இந்த கஞ்சி இந்த மாசத்துலயே நம்ம சாப்பிடும் பொழுது இந்த இயர் இந்த சீசனை நம்ம எந்த சளி, ஜலதோஷம், வீக்னஸ், அப்புறம் ஆர்த்ரைட்டிஸ் டிசீஸ், மெயினா சீசனபிள் கிளைமேட் சேஞ்சஸ்க்கு வாத ரோகங்கள் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, வேற ஏதாவது நோய்களை பாதிக்கப்பட்டிருந்தா அந்த ரோகம் ஹைலைட்டா நம்மளுக்கு தெரியும். எப்படி நம்மளுக்கு பௌர்ணமி நேரங்கள்ல ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குன்னா அது ரொம்ப அதிகமா வருதோ, அதே மாதிரி இந்த சீசன்லயும் நம்மளுக்கு ரோகங்கள் யார் இருக்கிறவங்க, ரோகங்கள் மீன்ஸ் டிசீஸ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த கஞ்சி எடுக்கிற போது நம்மளுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த கஞ்சியில இன்கிரீடியன்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா, மெயினா பாத்தீங்கன்னா ரெட் ரைஸ், நவர அரிசி. இந்த அரிசி 100 கிராம்ஸ் இருக்கும். தசமூல சூரணம் 10 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சீரகம், திருக்கடுகு சூரணம், அப்புறம் வெந்தயம், சதபுஷ்பம், அதுக்கப்புறம் தேங்காய் பால், வெல்லம். இந்த இன்கிரீடியன்ட் மூலியமா தான் இந்த கஞ்சியை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இது இப்ப ரெடிமேட்லயே கிடைக்குது. அது SNA ஔஷதசாலா அவங்க அப்படியே ரெடி பேக்காவே இதை நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பேக்கெட் ஸ்ரீ லட்சுமி சாய் தன்வந்திரி கிளினிக்ல கிடைக்குது. இது SNA ஔஷதசாலா அவங்க அப்படியே ரெடிமேடா நம்ம தனித்தனியா ஒரு இன்கிரீடியண்டா போய் வாங்கி நம்ம பண்றதோட எல்லா இன்கிரீடியன்ட்டும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி ஒரு பவுடர் பேக்ல வச்சிருக்காங்க. அண்ட் ரைஸ் இதுல இருக்கும், அண்ட் சத புஷ்ப சூர்ணமும் இதுல இருக்கு. இது எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணா, ஃபர்ஸ்ட் தசமுல சூர்ணம் வாட்டர் நல்லா பாயில் பண்ணிடுங்க. இல்ல இந்த பேக்கெட் இருக்குல்ல, இந்த சூரணம் பண்ணிடுங்க. பண்ணிட்ட பிறகு ரைஸ் அதுல போட்டு நல்லா பாயில் பண்ணி வேக வைக்கணும். அது நல்லா வெந்து கஞ்சி பதத்துக்கு வந்த உடனே கடைசியில பாத்தீங்கன்னா இந்த சதபுஷ்ப சூர்ணம் ஆட் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணி கொதிச்ச உடனே ஒரு பதத்துக்கு வந்த உடனே நீங்க வெல்லம் ஆட் பண்ணி, தேங்காய் பால் ஆட் பண்ணி நீங்க வெதுவெதுப்பா நீங்க எல்லாருக்கும், உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இதை கன்சியூம் பண்ணலாம். ஆல் ஏஜ் எல்லாருமே இதை சாப்பிடலாம். ஓகேங்களா? இது ஸ்ட்ரென்தனிங்கான ஒரு விஷயம். அது சாப்பிடலாம். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் வெல்லத்தை தவிர்த்து கொஞ்சோண்டு சால்ட் போட்டு எடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஆத்ம நமஸ்கார்.